வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூனிட் 1 MCQ கொஷின்ஸு கண்டினியூ வீடியோ தான் இது. போன வீடியோவில் ஒரு 24 கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து 25th கொஷின்லேருந்து பார்ப்போம். போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 25th கொஷின் பார்ப்போம். இன்ட்ராக்டிவ் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் இன்ட்ராக்டிவ் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா வெப் 2.0. எதனால வெப் 2.0 தான் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வீசஸ்க்கும். அதனால் அது இன்ட்ராக்டிவ் டைனமிக் வெப் பேஜஸ்க்கு உதவுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆஃப் வெப் 2.0 ஆர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் 2.0 எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டர். சரிங்களா? கூகுள் மேப், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வெப் 2.0 எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டேஷன் ஆக்ட் லைக் அ ரெஃபரன்ஸ் மாடல் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதாவது சர்வீஸ் ஓரியன்டேஷன் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாடலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டேஷன். சரிங்களா? சர்வீஸ் ஓரியன்டேஷன் ஆக்ட்ஸ் லைக்ஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டேஷன் இன்ட்ரடியூஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ். அதாவது சர்வீஸ் ஓரியன்டேஷன் என்னெல்லாம் கம்ப்யூட்டிங் மாடல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா QoS என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், SLA என்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் SaaS என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். சரிங்களா? இது எல்லாம் தான் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கம்ப்யூட்டிங் மாடல். சர்வீஸ் ஓரியன்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கம்ப்யூட்டிங் மாடல் என்னெல்லாம் அப்படி கேட்டாங்கன்னா QoS அப்புறம் SLA அப்புறம் SaaS இப்படி கூட கேட்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் ஃபார்ம் கூட படித்து வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. QoS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேட்பாங்க. அப்போ குவாலிட்டி ஆஃப் அ சர்வீஸ் எழுதணும். SLA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். அப்புறம் SaaS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் சர்வீஸ் ஓரியன்டேஷன் சப்போர்ட் லோ காஸ்ட், அப்புறம் ஃப்ளெக்சிபிள், அதுக்கப்புறம் எவாலுவபிள் அப்ளிகேஷன். சரிங்களா? சர்வீஸ் ஓரியன்டேஷன் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், ஃப்ளெக்சிபிள், அப்புறம் எவாலுவபிள் அப்ளிகேஷன். இப்போ இந்த சர்வீஸ் ஓரியன்டேஷனை பற்றி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 27, 28, 29 இந்த 3 கொஸ்டின்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் இஸ் அ கம்ப்யூட்டிங் மாடல் தட் டிஃபைன்ஸ் சர்வீஸ் ப்ரொவிஷனிங் டெக்னிக்ஸ். அதாவது யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் தான் ஒரு கம்ப்யூட்டிங் மாடலு. அதை வந்து டிஃபைன் பண்ணுது சர்வீஸ் ப்ரொவிஷனிங் டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் ப்ரொவைட் மேஜர் சர்வீசஸ் சச் அஸ் என்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் ஆர் ப்ரொவிஷன்ட் ஆன் அ பர் யூஸ் பேசிஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அது வந்து யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் ப்ரொவைட் பண்ணுது ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் ஆர். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் ஆர்லாம் என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லூஸ்லி கப்புல்டாக இருக்கும். சரிங்களா? க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் ஆர் லூஸ்லி கப்புல்டு. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நல்லா வச்சுக்கோங்க. அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் டாப்பிக்கில் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் ஆர் லூஸ்லி கப்புல்டு. இப்போ வந்து உங்கள் நோட்ஸில் வந்து இப்போ இந்தமாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் வச்சு நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் நோட்ஸில் வந்து நீங்கள் வந்து யூட்டிலிட்டி கம்ப்யூட்டிங் டாபிக் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி படிங்க. அப்படி உங்கள்கிட்ட நல்ல நோட்ஸ் இல்லைனா நாங்கள் கொடுக்குற நோட்ஸை கூட நீங்கள் படிக்கலாம். நாங்கள் கொடுக்குற நோட்ஸு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆர்கிடெக்சர் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். அதாவது கிளவுட் ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு 2 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் ரெஃபர்ஸ் டு த கிளைண்ட் பார்ட் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஃப்ரண்ட் எண்ட் தான் கிளைண்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தட் ஆர் ரெக்வயர்டு டு ஆக்சஸ் த கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃப்ரண்ட் எண்ட் தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவுது கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மில். அதாவது உங்களுக்கு வெப் ப்ரௌசர்ஸ். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் தான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சரில். அதாவது உங்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க, இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் டு ஆக்சஸ் த கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். பேக் எண்ட் ரெஃபர்ஸ் டு த கிளவுட் இட் செல்ஃப். பேக் எண்ட் தான் உங்களுக்கு கிளவுடு, ஃப்ரண்ட் எண்ட்னா கிளைண்ட் சைடு. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் எண்ட் கம்ப்ரைசஸ் என்னெல்லாம் பேக் எண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன், சர்வீஸ், கிளவுட் ரன் டைம், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி. இதெல்லாம் தான் உங்களுக்கு பேக் எண்டில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதனாலனா உங்களுக்கு பேக் அண்ட் கம்ப்ரைசஸ் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் பேக் அண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் என்னெல்லாம் அப்படி கேட்பாங்க. கிளவுட் ரன் டைம், ஸ்டோரேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஷனில் இந்த 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நீங்கள் கரெக்டாக ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு இந்த மொத்தமாக உங்களுக்கு 7 இருக்குது. 7 இதையும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். மேனேஜ்மெண்ட்,
மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் சர்வீஸ், அதுக்கப்புறம் க்ளவுட் ரன் டைம், ஸ்டோரேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் த 5 எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட 5 எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ், ரிசோர்ஸ் பூலிங், ரேபிட் எலாசிட்டி, மெஷர்டு சர்வீஸ். சரிங்களா, இதெல்லாம் தான் உங்களுக்கு 5 எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் த்ரூ hierarchical construction using a SAN, LAN and WAN, one can build a scalable cluster with increasing number of nodes. இது வந்து ஒரு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் பை உங்களுக்கு வந்து ஒரு 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 டாபிக்மே கொடுப்பாங்க. அதாவது ஹைரார்க்கிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக இந்த SAN, LAN, WANலாம் மூலமாக என்ன ஒரு கிளஸ்டரை உருவாக்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா ஸ்கேலபிள் கிளஸ்டர். சரிங்களா, அப்புறம் VPN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இது நிறைய பேருக்கு தெரியும். VPN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. VPNக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இந்தமாதிரி அப்ரிவேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் த கேட்வே IP அட்ரஸ் லொக்கேட்ஸ் த கிளஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் அலோகேட் பண்ணி லொக்கேட் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா கேட்வே. சரிங்களா, கேட்வே IP அட்ரஸ் லொக்கேட்ஸ் த கிளஸ்டர்ஸ். அப்புறம் SSI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் சிஸ்டம் இமேஜ். அப்ரிவேஷன் கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். SSI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் சிஸ்டம் இமேஜ். நெக்ஸ்ட் SSI மேக்ஸ் த கிளஸ்டர் அப்பியர் லைக் அ சிங்கிள் மிஷின் டு த யூசர். ஒரு சிங்கிள் மிஷின்மை யூசருக்கு ஷோ பண்ணுறது SSI தான். சரிங்களா, கிளஸ்டரை. சரிங்களா, கிளஸ்டரை ஒரு சிங்கிள் மிஷினாக ஷோ பண்ணுறது வந்து SSI. அதாவது SSI ஃபுல் ஃபார்ம் வந்து சிங்கிள் சிஸ்டம் இமேஜ். சரிங்களா, அதுக்கப்புறம் an idle cluster should merge multiple system images into a single system image. Idle cluster தான் ஒரு மல்டிபிள் சிஸ்டம் இமேஜஸை ஒரு இமேஜ் சிங்கிள் சிஸ்டம் இமேஜாக அதாவது மர்ஜ் பண்ணுறதுக்கு ஐடில் கிளஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு உதவுது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்டு மெமரி. அதாவது ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். DSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்டு மெமரி. DSM டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்டு மெமரி ஷேர் ஆல் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி டு சர்வர்ஸ். அதாவது DSM தான் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி வந்து உங்களுக்கு மெமரி வந்து எல்லா சர்வருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா, அதாவது DSMனா டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்டு மெமரி அந்த பேர்லேயே இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் கிளஸ்டர் எக்ஸ்ப்ளோரிங் மேசிவ் பேரலலிசம் ஆர் காமன்லி நோன் அஸ் MPP, மேசிவ்லி பேரலல் ப்ராசஸிங். சரிங்களா, cluster exploring massive parallelism or commonly known as MPP, massive parallel processing. அதுக்கப்புறம் middleware or OS extensions were developed at the user space to achieve SSI at selected functional levels. அதாவது middleware அப்படின்னா OS extensions தான் உங்களுக்கு development of the user space to achieve SSI. SSIனா என்ன பார்த்தோம்? சிங்கிள் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ், சிங்கிள் சிஸ்டம் இமேஜ். சிங்கிள் சிஸ்டம் இமேஜ் என்ன உதவுது? கிளஸ்டர்ஸ் வந்து சிங்கிள் மிஷினாக உங்களுக்கு யூசர்ஸ் தான் அப்பியர் பண்ணுது. அது வந்து உங்களுக்கு மிடில்வேர் அண்ட் OS எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வேர் டெவலப்டு யூசிங் ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் டு அச்சீவ் SSI. SSIயோட ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு மிடில்வேர் அண்ட் OS எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூசர் ஸ்பேஸில் டெவலப் ஆகுது அட் செலக்டட் ஃபங்க்ஷனல் லெவல்ஸ். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சாஃப்ட்வேர் என்வாயர்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் மஸ்ட் ரிலை ஆன் த மிடில்வேர் டு அச்சீவ் ஹை பர்ஃபார்மன்ஸ். சாஃப்ட்வேர் என்வாயர்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் ரிலை ஆன் த மிடில்வேர். அதாவது சாஃப்ட்வேர் என்வாயர்மெண்ட்டும் அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு மிடில்வேரை நம்பி இருக்கணும் டு அச்சீவ் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஹை பர்ஃபார்மன்ஸை கெயின் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் என்வாயர்மெண்ட்டும் அப்ளிகேஷன்ஸும் மிடில்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகின பேர் பார்க்குறீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த கொஷின்ஸ்லாம் அவங்களும் கவர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாம்பிள் MCQ கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்தமாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.